தூக்கம் வருதா? சூப்பர். பின்னாடி வந்த ஒரு டிராக்டர்காரன் தான் அசிங்கமாக திட்டினான். எந்த சேதாரமும் இல்லாமல் வந்துட்டோம். நம்ம ஃபோனு பைக்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும், யாராவது எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. சாவி எல்லாமே பத்திரமா அதிலே வச்சுட்டு வந்திருக்கோம். வாவ், அதாவது யானைகள்லாம் இங்கே இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. வேகாமோனில் எங்கே கால் வச்சாலுமே கன்னிவெடியாக இருக்குது. ஆமாம், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நீங்கள் பார்த்துருப்பது கரிகாலன் விளாக்ஸு. அதாவது லாஸ்ட் நைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியான கொசுக்கடலில் படுத்து நல்லா கடிலாம் வாங்கிட்டு எழுந்திரிச்சாச்சு. மறுபடியும் ரைடை கண்டினியூ பண்ணுறோம். தூக்கிப்போ இங்கேருந்து வேகாமோன் போகிறோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 மணி ஆகுது. 4:07. இங்கேருந்து இன்னொரு 300 கிலோமீட்டர் காட்டுது. அப்படியே ஒரே ஸ்ட்ரெச் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் ஒரு 6.5 மணி நேரத்தில் வாகாமோனில் இருப்போம் நாங்கள். ஜஸ்ட் 300 kilometers டு கோ. என் நாக்கெலாம் வறண்டு போச்சு, உதரெல்லாம் வறண்டு போச்சு. தண்ணியே குடிக்காம ஓட்டிகிட்டு இருக்க வண்டியை. வாட்டர் பாட்டில் எடுத்து வரல, மறந்துட்டேன். இப்படி தான் கிளம்பும் போச்சு அவசரத்தில் நிறையா மறப்போம். அதில் ஒரு சில விஷயங்கள் இது. தூக்கம் வருதா? சூப்பர். நைட்டு ஒழுங்காக தூங்கியிருந்தா இப்போ தூக்கம் வருமா? என் கூட வந்து 2 பேர் இருக்காங்களா, 2 பேருக்கும் தூக்கம். ஒருத்தன் தூக்கம் வந்தால் பரவாயில்ல, 2 பேருக்குமே தூக்கம். ஒருத்தன் பின்னாடி உட்காந்து தூங்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் வந்து முன்னாடி வந்து அறத்தூக்கத்தில் இருக்கான். அப்புறம் நான் தான் சொன்னேன், ஹெட்செட் இருந்தால் ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கிட காதில். இப்போ மாட்டிக்கிட்டு நல்லா சத்தமாக பாட்டு வா, தூக்கம் வராத விஷயத்தில் நல்லா தெளிவாக போயிட்டே இருக்கலாம், வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவன்கிட்ட ஹெட்செட் இல்லைன்னா ஃபோனை தூக்கி ஹெல்மெட்டில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே நல்லா சத்தமாக பாட்டே வரான். லைட்டாக டயர்டாக இருந்துச்சுன்னா பாட்டு கேட்டுட்டு நல்லா சத்தமாக பாட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அப்படியே ஓட்டிகிட்டே போகலாம் வண்டியை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ காற்று சரியான சில்லுன்னு காற்று அடிச்சிட்டு இருக்குதா. நல்லா விண்ட்ஃப்ளோ இருக்குது இந்த ஜாக்கெட்டில் வேறு. அது உள்ளே போயிட்டு எனக்கு நல்லா தூக்கம் வர்ற மாதிரியே ஃபீல் ஆச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரையும். இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சத்தை பார்த்ததுக்கப்புறம் ஓகே தெளிஞ்சிருக்குது எனக்கு. ஆக்சுவலாக சர்வீஸ் ரோட்டில் நாங்கள் வர வேண்டியதுக்கு தெரியாமல் மெயின் ரோட்டில் வந்துட்டேன். அங்கே ஒரு கார் ஸ்பீடாக வருது, அப்படியே திருப்புறான் இவன். கார் ஏதோ சொல்ல போயிட்டான். பின்னாடி வந்த ஒரு டிராக்டர்காரன் தான் அசிங்கமாக திட்டினான். சரி ஓகே, எனிவே எந்த சேதாரமும் இல்லாமல் வந்துட்டோம். ஆஃப் ரோடெலாம் பண்ணிக்கிறாங்க நம்மளை. ஒரு வண்டியை கைப்பில்லை. ஆக்சுவலாக இங்கே ஒரு ரைட் வருது, இந்த ரைட்டு திரும்பணும். அப்படியே சர்வீஸ் ரோட்டில் வந்தால் கரெக்டாக திரும்பிடலாம். மெயின் ரோட்டில் வந்தால் ஃபுல்லாக முன்னாடி போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு யூட்டன் போட்டு தான் வரணும். ஆர்வ கோளாறில் ஒழுங்காக கூகுள் மேப் ஒழுங்காக பார்க்கலண்ணா. கொடைக்கானல் ரைட். கொடைக்கானல் வழியாக தான் போகணுமா வாகாமோனுக்கு? ஓகே. வலது பக்கம் திரும்புங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. மதுரை, தேனி, கொடைக்கானல், தேனி எல்லாம் இப்படி தான். ஓகே, ஆமாம், இப்படி போனால் தான் வத்தலை கொண்டு வரும். ஓகே. லாஸ்ட் டைம் வந்து எல்லா இடமும் எனக்கு ஞாபகம் வருது இப்போ தான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கேருந்து கொடைக்கானலில் போகிற வழியாக போய் சின்னமனூர், தேனி, கம்பம் அப்படியே போய் வாகாமோன் போய் சேர்ந்துடும். இன்னும் ஒரு 145 கிலோமீட்டர் தான் காட்டுது. 3.5 hours போய் சேர்ந்துடும். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். யா, அப்படியே இந்த இடம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. அந்த ஹில் ஸ்டாப்ஸ்லாம் அப்படியே க்ளவுட்ஸ்லாம் வந்து இருக்குது. அப்படியே அங்கேருந்து கீழே வந்தோன்னா சின்ன பெரிய ஏரி மாதிரி இருக்குது. இது ஏரி தான் நினைக்கிறேன் இது கரெக்டாக. ஆப்போசிட்டில் பார்த்தா அது ஒரு பெட்ஷீட் மாதிரி, ஒரு மலைக்கு நடுவில் மேலே பெட்ஷீட் போட அப்படி இருக்கும். அந்த மாதிரி செம்மையாக இருக்குது இடம். ஓகே, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க. நானும் அப்படியே கிராஸ் பண்ணி போய் காட்டுறேன் பாருங்க இடத்த. ஆஹா,
செம்ம இடங்க. இந்த சேம் வே நம்ம ஃபோனு பைக்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும், யாராவது எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. சாவி எல்லாமே பத்திரமா அதிலே வச்சுட்டு வந்திருக்கோம். இந்த சைடும் மலை, இந்த சைடும் மலை. மலைக்கும் நடுவில் இங்கே ஒரு குட்டை இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது. நைஸ் ஏரியா. ஓகே, கிளம்பலாம். பார்த்தாச்சு. இன்னும் 130 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியது இருக்குது வேகாமோனுக்கு. சீக்கிரம் போகணும். இப்படி நின்று போனால் நைட்டு தான் போய் சேருவோம் போலக்கு. முன்னாடி ஒரு ஆட்டோ போகுது. அந்த ஆட்டோவில் சின்ன சின்ன வாண்டு பசங்க இருக்குதுங்க, கை காட்டுதுங்க. அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குதுங்க அதுங்க. எதை போடுற அப்படிங்கிற மாரி. நான் வாண்டு பசங்களை பார்க்கலாமா? அப்படி ஒத்து பார்க்குறாங்க பாருங்க. பாய். சொருகி இருப்போமோ? என்ன செய்கிறான்? ஒன் செகண்ட், the auto is coming. இல்லை, அது வேறு ஆட்டோ. செம்மையாக இருந்தாங்க இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு. பயங்கரமான இடங்க, தரமாக இருக்குது ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவும். எலிஃபண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குமா, அதாவது யானைகள்லாம் இங்கே இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. நம்ம ஏதாவது யானையை பார்க்க வாய்ப்பு உள்ளதா? நல்ல சில்லுன்றது. ஆக்சுவலாக இதில் 15 கிலோமீட்டரில் தான் போகணுமா ஸ்பீடு. 15 கிலோமீட்டர் ஸ்பீடு எப்பட்றா போகுது தெரில. ஓகே, ரைட் எடுத்து வேகமோன். ஓ, இதுதான் கேரளாவா? நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டோங்க. ஓகே, ஆ சரி, ஓகே, ஃபைன். கூகுள் மேப்ஸில் இதெல்லாம் காட்டுமா ஷார்ட்கட்லாம் அப்படின்னு கேட்டால் மேபி இருக்கலாம், எல்லாமே பார்க்கலாம். கேரளா பஸ்ஸு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிறது. அண்ட் தென் ஆட்டோ பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல் பிளாக் அண்டு எல்லோ. நம்ம இதில் எல்லோ மேஜராக இருக்கும், பிளாக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்படி இருக்கும். இங்கே ஃபுல்லாக பிளாக் மேஜரு, எல்லோ கம்பெனி வச்சுருக்காங்க. லைட்டாக பிசுறுத்துறது தான் செய்யுது கோப்ரோ மட்டும் இங்கே போகிறதுக்கு. பிகாஸ் 1000 rupees ஃபைன் அப்படி இதுமாதிரி எதை சொல்லியிருக்காங்க கேரளாவில். இருந்தாலும் வேகாமோன் போகிற வரையும் நம்ம வந்து விளாக் பண்ணிட்டே போகலாம். வேகாமோன் போனதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கலாம் எப்படி என்னன்ட்டு. பைத்தியக்காரன் டீ வாங்க வந்தவன் என்னென்னமோ பண்ணுறான். எனக்கு வேணாண்டான்னு சொன்ன விட மாட்டேங்கிறானுங்க, வாங்கியே ஆகணும்னு வற்புறுத்துறாங்க. சரி, ஓகே, வீட்டுக்கு ஒரு வாங்கி போய் கொடுப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. இதில் போட்டுருக்கதான் ரேட்டா? கொன்னமரா டீ சேல்ஸ் ரிப்போர்ட், ப்ரைஸ் லிஸ்ட். சரி, ஓகே, நம்ம என்ன வாங்கலாம்? நம்ம காஃபியும் குடிக்க மாட்டோம், டீயும் குடிக்க மாட்டோம். வீட்டு பர்பஸ்க்கு இது வந்து ஹோட்டல் பர்பஸ்க்கு. ஸ்பெஷாலிட்டி டீ. என்ன ஸ்பெஷாலிட்டி? ஏன்டா அப்படி பார்க்குற? பயப்பட போகிறாங்கடா யாரா பார்த்து. எனக்கு வந்து ஹோம் பர்பஸ் டீ ஒன்று வாங்க. ஓகே, நான் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் என்ன செலக்ட் பண்ணுறேன்ட்டு. அட்லாஸ்ட் எதுக்கு வாங்கினே தெரியாத ஒரு டீ, கொன்னமரா டீ. சரி, இனிமேல் ஒரு மாதத்துக்கு டீ குடிக்க வேண்டியதான் வீட்டில்.
நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா இது. 133 ரூபா தான். இவங்கெல்லாம் பேகை தோலில் போட்டு வந்திருக்காங்க. அழகாக கழட்டுறானுங்க மாட்டுறானுங்க போட்டுன்னு வந்துனே இருக்கானுங்க. நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை அவுக்குறது மாட்டுறது அதெல்லாம் ஒரு கசிதமுப்பா. இன்னொரு சின்ன பேக் எடுத்து வரலான்னு நினச்சேன். கருமா அதே எடுத்து வராமல் போயிட்டேன். சாரி. ஓகே, டீ வாங்கியாச்சு, எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டாம். அது என்னன்னு தெரிலப்பா. கேரளாவில் மட்டும் எப்படிப்பா இவ்வளோ அழகாக இருக்காங்க பொண்ணுங்க. சம்திங் ஃபிஷி. இன்னொரு ப்ளஸ் என்னவென்றால் கேரளாவில் நம்ம என்ன பேசுகிறோங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க ஈஸியாக தமிழில் பேசினா. அண்ட் தென் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் ஈஸியாக வழி கேட்டு 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 எப்படி போகிறது எது ஷார்ட் அப்படின்னு கேட்டு போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏறினே இருக்கும். ஹில் டாப்பில் ஏறிட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மலையோட ஹைட் இவ்வளோ தான் நினைக்கிறேன். இன்னும் போதா? ஆகா, கீழே தண்ணி இருந்தாங்க, குடிக்கலாம் போலுக்க. கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் செம்மையாக இருக்குது. பட் எட்ஜஸில் எதுவுமே கிடையாது சேஃப்டிக்கு. அதோ ஒருத்தர் கேமரா எடுத்துகிட்டு போகிறாரு. என்னடா சும்மா பார்த்தானா? தலையில் அடிக்க ஆள் இல்லைன்னு ரெடி பண்ணுறானு அவனுங்க. கமான். ஓகே, அவனை முன்னாடி போட்டு நம்ம போக வேண்டாம் பின்னாடி. ஆக்சுவலாக இப்போ நம்ம போயிட்டுருக்க தான் ஷார்ட் ரூட்டாக வாகாமோனுக்கு. உள்ளே வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஆட்டோ டிரைவர்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சொல்கிறாங்க இப்படி போங்க இதான் ஷார்ட் ரூட் அப்படின்ட்டு. அண்ட் தென் வண்டியும் அதிகமாக போகல, இங்கே கம்மியாக தான் போகுது. 1-2 பைக்கு தான் போகுது. கூகுள் மேப்லாம் டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரூட்டு தான் சொல்லிருக்கோம் கன்ஃபார்ம். மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. இன்னும் மழை எதுவும் பெய்யலை. நல்ல வேளை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன்னா இப்போதைக்கு. கொஞ்ச நேரத்துக்கு மழை பெய்யாமல் நல்லாயிருக்கும். காமன் ஆஃப் ரோடிங். இது ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது, சிமெண்ட் ரோடிங். மனம் ஒரு கலன் பொதிகலனாக. நைஸ். கோப்ரோக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் கவர் ஏற்ற மாரி ஒன்று ரெடி பண்ணணும். அழகாக மழையில் நடந்துட்டு நான் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ தேவையில்லாமல் இந்த மீடியா மாடல் இருக்கனால நல்லா அவுத்து வைக்கணும். அது ஒரு வேலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8000 ரூபா கொடுத்து மீடியா மாடு வாங்கிட்டேன். தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 7500 800 ஒன்று வாங்கினேன். போகிற வழியில் ஆஃப் ரோடிங்லாம் காட்டுவாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. டங்குன்னு ஆடுது. பரவாயில்ல, கொஞ்சம் இருந்த ஆஃப் ரோடு. அதுக்கப்புறம் நார்மலாக ரோடு நல்லா தான் இருக்குது. இதுக்கே சலிச்சிக்கிறானுங்க என்னன்னு தெரியலையே. நமக்கு ஒரு பக்காவான பார்ட்னர் கிடைக்கணும்ப்பா, சலிக்காமல் சுற்றி பார்க்கறதுக்கு. நிறைய ரைடர்ஸ் வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. நம்ம இப்போ தான் போகிறோம். கிட்டத்தட்ட மணி 12:15. அரை மணி நேரமாக உருட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா ரோடு அவ்வளோ உடஞ்சிருந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹில் ஸ்டேஷனுங்கிறனால நம்மளால் அவ்வளோ ஸ்பீடு வந்து ஏற முடியாது. சீக்கிரமாக போய் பார்த்துட்டு மறுபடியும் இறங்கணும். கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ன பிளான், நான் தனியாக போயிடணும் என்னன்னு தெரில. பார்ப்போம், இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் பிளான், அடுத்த பிளான் என்னென்னு. சரியாக இருக்குதுங்க இடம். ஆமாம், கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாளே. இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. ஏன் கட்ட தப்பா? இல்ல கேக்குறேன். யாருமே வரலையா, அதனால கேட்டேன். ரோடே காலியாக இருக்கு. நானும் தான் பார்த்துட்டு வரேன், ரோடே காலியாக இருக்குது அப்படின்ட்டு. சரியான பள்ளமாக இறங்குதுல. நம்ம போட்டோ எடுக்க போதா
மழையே பெய்யுது. A few moments later. வேகாமனில் எங்கே கால் வச்சாலுமே கண்ணி வெடியாக இருக்குதுங்க. சரி மர்மலா ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு போனால் செங்குத்தாக நிற்கிது. அந்த சைடு ரோடு தான் கூட தெரில, அப்படி போய் நிற்கிது. அப்புறம் கடுப்பாயிடுச்சு, சரியான மழை நடுவில். கோபுரம்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு என்னடா இது எப்படா போகிறது, அந்த சைடு போனால் வருவோமான்னு தெரில எனக்கு. ஆனால் கார்லாம் போயிட்டு வர்றாங்க, சேர்ந்து காரு முக்கிய ஏறி இப்படியே போயிட்டு வராங்க. எனக்கு வந்து ஏதோ ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தோணுச்சு. சரி ஓகே, வேகாமோனை பொறுத்த வரையும் ஃபுல்லாக சைட்டு பார்க்கலாம். ஒரு மர்மலா ஃபால்ஸ் ஒன்றுன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் இறங்கி போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு லைட்டாக ஒரு ஜெர்க் ஆயிடுச்சு. எப்பா இப்படி இவ்வளோ செங்குத்தாக இருக்க இடத்துல நம்ம இறங்கி போகணுமா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் மிஸ் ஆச்சுன்னா அந்த சைடு விழுந்துடும். ஏன்னா எட்ஜில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவங்க வேணாம் டேய் அப்புறம் அப்படின்ட்டு அப்படின்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கொடைக்கானல் போயிருக்கேன், ஊட்டி போயிருக்கேன். 2 இடத்துல கூட நம்ம இப்படி பார்த்து கிடையாது. அந்தளவுக்கு ஸ்லோப்பான ரோடெலாம் இருக்குது. இந்த சேம் டைம் எட்ஜில் வந்து ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் கூட இல்லாத ரோடெலாம் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறவன் போகலாம் மர்மலா ஃபால்ஸ்க்கு. வீட்டுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட போய் பத்திரமா நான் சேரணும்னா. சரி ஓகே, இங்கேருந்து கூடி கொச்சின் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சின் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியே வேகாமோன் அப்படியே சும்மா பார்த்துக்கினே கொச்சின் போவேன் தான்.